அன்னை ஸ்ரீ சாரதா தேவியின் அன்பு மொழிகள். நல்லது தீயது இரண்டும் உன் முன்னால் உள்ளன, நீ தேர்ந்தெடுத்துக்கொள். இதில்தான் இந்த உலக விளையாட்டு நடைபெறுகிறது. ஒருவன் பாவம் மட்டுமே செய்து கொண்டிருந்தாலும் சரி, ஒருவன் புண்ணியம் மட்டுமே செய்து கொண்டிருந்தாலும் சரி, உலக விளையாட்டு நடைபெறாது. தீய செயல்களுக்கான பரிகாரங்கள் சாஸ்திரங்களில் எவ்வளவோ சொல்லப்பட்டுள்ளன. சாந்தி, ஸ்வத்தியனம், யாகம், தானம், தவம் போன்ற பரிகாரங்களையும் ஏற்படுத்தியது இறைவன்தானே. செயல்கள் ஒவ்வொன்றும் பலனளிப்பதற்கு குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும். மாமரத்தில் பூ வருகிறது, மறுநாளே மாம்பழம் கிடைத்து விடுமா? நல்லதோ கெட்டதோ குறிப்பிட்ட கால அவகாசம் வேண்டும். நல்லது கெட்டது என்ற எல்லா செயல்களின் பிடியிலிருந்தும் விடுபட விரும்புவாயானால் பகவானின் திருநாமத்தை ஜபம் செய், பூஜை செய், பாராயணம் செய். நல்ல கர்மங்களால் தீய கர்மங்களை அடக்கி வைக்கலாம், ஆனால் அழிக்க முடியாது. பகவானின் திருநாமம் மட்டுமே நல்ல தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனத்தை தூய்மைப்படுத்துகிறது. மனம் தூய்மை பெறும்போது உள்ளிருக்கும் சத்திய பொருளை அறியலாம். சுற்றிலும் போகப் பொருட்களின் நடுவில் வாழ்ந்தால் அவற்றை அனுபவிப்பதற்கான வழிகளும் வந்து சேரவே செய்யும். மகனே, ஒரு பெண் பொம்மையை கூட பார்க்காதே, அது இருக்கின்ற பக்கமாக போகாதே. அவர் செய்விக்கிறார் என்பது உண்மைதான், ஆனால் அந்த எண்ணம் எப்போதும் இருக்க வேண்டுமே. ஆணவம் தலைக்கேறி எல்லாம் நான் செய்கிறேன், நான் யாரையும் நம்பியிருக்க வேண்டாம் என்று ஆர்ப்பரிக்கிறான். யார் கடவுளையே நம்பி வாழ்கிறார்களோ அவர்களை அவர் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் காக்கிறார். பகவானின் திருநாமம் மட்டுமே நல்ல தீய கர்மங்கள் அனைத்தையும் அழித்து மனத்தை தூய்மைப்படுத்துகிறது. மனம் தூய்மை பெறும்போது உள்ளிருக்கும் சத்திய பொருளை அறியலாம்.